நான் என்னதான் பண்ணாலும் வெயிட்டே குறைய மாட்டேது டாக்டர் அப்படின்னு சொல்ற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். வெயிட் குறைய என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. தொடர்ந்து ஒரு 3 மாதம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ண போகிறோன்னு ஒரு ஜேர்னல் எடுத்துக்கோங்க. ஜேர்னல்லாம் எழுதி வைக்கிறது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு தேவையான ஒரு சிம்பிளான 5 ட்ரிக்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மெஷர்மெண்ட் எடுப்பீங்கல்ல, அது கேஜிஸில் எடுக்காமல் இன்ச்சஸில் எடுங்க. அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு வெயிட் குறைச்சிருக்கிறோன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒர்க் அவுட் நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க் அவுட் எடுக்கிறீங்கன்றதையும் யோசிச்சு பாருங்கள். ட்ரமாண்டஸாக ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கார்டியோவோ ஒரு ரன்னிங்கோ பண்ணுறது உங்களுக்கு பத்தாது தான் டெஃபினட்டாக. அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணியோ இல்லை ஒரு ஹெவி ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் குறைய அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு 2 to 3 kg தான் நீங்கள் வெயிட் குறையிட நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கார்டியோவோ ஒரு ரன்னிங்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேர்டு, எவ்வளோ அளவுக்கு கலோரிஸ் ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்றதை கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றப்போ ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைஸ் குவான்டிட்டிக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுக்க சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்கள் உணவில் கொஞ்சம் கார்ப்ஸ், ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இது எல்லாம் இருக்கிற உணவாக கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. Starvation is not the healthy way to lose the weight. So please avoid doing this starvation. அதாங்க பட்னியாக கடந்து வெயிட் குறையிறதுங்கிறது ஒரு பர்ஃபெக்டான வே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்னென்னா, காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களோ அதை கன்டினியூஸாக 3 months ஒரே டயத்துக்கு எந்திரிச்சு ஒரே டயத்துக்கு தூங்க பாருங்கள். அதிகாலையில் எந்திரிச்சு 9 மணிக்குள்ளே தூங்க போங்க. அதே நேரத்தில் 8 hours ஸ்லீப் இருக்கான்னு பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 5, நான் முன்னாடி சொன்ன அந்த நாளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்தில் எந்த ஒரு சீட் டேவும் எடுக்காமல், இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே வந்துருச்சு, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் அதனால் நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன்னு சாக்கு சொல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு 3 months நாங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கப்பா. டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.